வணக்கம் மாணவர்களே, 11ஆம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேப்பர் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் இருக்க எல்லா கணக்கையும் மறக்காமல் ஒரு கணக்கு கூட விட்றாதீங்க. எல்லா கணக்கையும் செஞ்சு பார்த்துருங்க. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பேப்பர் வரும். சரியா? 21வது கேள்வி 1/7 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/8 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு a/9 ஃபேக்டோரியல் எனில் ஏயின் மதிப்பு காண்க. உங்களுக்கு தெரியும் 2 மார்க்கில் 7வது கேள்வி மட்டும்தான் கம்பல்சரி. சரியா? 30வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். 7ல் 6 கேள்வி நம்ம எது வேணாலும் எழுதிக்கலாம். ஒன்றே ஒன்று மட்டும் கம்பல்சரியாக இருக்கும். சரியா? ஸோ இதில் இருக்க எல்லா கேள்வியும் மறக்காமல் படிச்சிருங்க. அதே மாதிரி 22வது கேள்வி 2 இணைக்கோடுகள் அப்படின்னு நம்ம சொல்லணும். 23வது கேள்வி அணிகள்லேருந்து கேட்டிருக்காங்க. 24வது கேள்வி அதே மாதிரி ப்ராபபிலிட்டி நிகழ்தகவுலேருந்து கேட்டிருக்காங்க. 25 வெக்டர் எல்ஜிப்ரா. 26வது கேள்வி பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, சார்பின் சார்பகத்தை காண்க. அது மாதிரி 27வது கேள்வி. திரும்ப சொல்கிறேன் மாணவர்களே, எந்த கேள்வியும் விட்டுறாதீங்க. எல்லா கேள்வியையும் ஒரு தடவை நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. சரியா? அது மாதிரி இதில் 30வது கேள்வி பாருங்கள், இந்தியா என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை எத்தனை வகைகளில் வரிசைப்படுத்தலாம். ஸோ இதே மாதிரி எந்த வார்த்தை கொடுத்தாலும் எழுத தெரியணும். சரியா? இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ இந்தியா, பனானா இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. அதே மாதிரி ரேங்க் ஆஃப் த வேர்டு, தரவரிசை, ஒரு வார்த்தை கொடுத்துட்டு தரவரிசை கண்டுபிடிக்கிறது, அதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம அடுத்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து இதில் முக்கியமான கேள்வியை முழுவதும் இந்த கணக்கை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் நம்ம சேனலில் போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு எல்லாத்தையுமே நான் திரும்ப உங்களுக்கு டீச் பண்ணுவேன். சரியா? ஸ்டெப்போட ஒரு கணக்கை நம்ம எப்படி எழுதணும் ஈஸியான முறையில். ஒரு 5 மார்க் அப்படின்னா 5 ஸ்டெப்புக்குள்ளே ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஈஸியாக உங்களுக்கு நான் நடத்த போகிறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்களேன், 31வது கேள்வி 3 மார்க் ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி 32 இன்டகிரேஷனில் இருக்குது. 33 34வது கேள்வி பாருங்கள். 34வது கேள்வியெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சரியா? அடுத்த கேள்வி 35 y = x e⁻x log x இருக்குது. 36 NPR NCR ரெண்டையும் ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து 37 38 நம்ம 10th படித்தோம்ல அதே மாடல் தான். 39வது வெக்டர் அல்ஜிப்ராலேருந்து கேள்வி வந்திருக்கு. அடுத்து 40வது கேள்வி முக்கோணவியலிருந்து இருக்குது. அடுத்து பாருங்கள் மாணவர்களே, இது வந்து 5 மார்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி மட்டும்தான் இதில் இருக்குது. சரியா? நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த பாஸ் ஆகிறதுக்கெலாம் சிரமப்படக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா இதை மட்டும் நீ எழுதி பார்த்தீங்கனாலே போதும். சரியா? இப்போ முதல் கேள்வி பாருங்களேன், 41ல் ஆனால் பகுதி பின்னங்களாக பிரிக்கவும் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இருக்குது. இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எடுத்தால் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா கணக்கையும் பார்த்துடணும். சரியா? அதுதான் நமக்கு மெயின். இந்த கணக்கு படிக்கிறோம் அப்படின்னா இந்த மாடலில் எந்த கணக்கு கேட்டாலும் நான் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் சார் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் தயாராகணும். ஓகேவா? அதே மாதிரி தான் அது கீழே இருக்கிறது. இந்த பதிவில் நான் கொடுத்துருக்க எல்லா கேள்வியுமே முக்கியமான கேள்வி தான். அதனால் எல்லாத்தையுமே எழுதி பார்த்துருங்க. அடுத்து 42வது கேள்வி பாருங்களேன், நடுப்புள்ளி வச்சு செய்யணும். 43வது கேள்வி லாக் வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து 44. இந்த 44வது கேள்வியில் பிரிவு ஆ இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பழைய கொஸ்டின் நீங்கள் எதை எடுத்தாலும் சரி இந்த மாடலில் ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். சரியா? அதனால் அதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து 45வது கேள்வி. 46வது கேள்வியில் நேப்பியரின் சூத்திரம், அதாவது நேப்பியர் ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளே நமக்கு கொடுத்துருப்பாங்க, அதை நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி அதுக்கு 6 கொஸ்டின் இருக்குது பாருங்கள், இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். லாம்டா வச்சு 3 கேள்வி கேட்டிருக்காங்களா, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ 46ல் ஏபி ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். 47வது கேள்வி, இந்த காரணி தேற்றத்தை பயன்படுத்தி ஒரு கேள்வி கட்டாயம் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ஸோ அது சார்ந்து அந்த பயிற்சியில் என்னென்ன இருக்கோ எல்லா கணக்கையும் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்து கீழே பாருங்களேன், 47ல் ஆவணா ஒன்று இருக்கா. ஓகேவா? மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். அதாவது 3√2n + 2 - 8n - 9 ஆனது 8ஆல் வகுப்படும் என்பதை நிறுவுக. ஸோ இதே மாதிரி தான் இது மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியாவில் என்னென்ன சம்மு இருக்கோ எல்லா சம்மையும் படிச்சுக்கிறணும். ஓகேவா? இந்த ஒரு கணக்குன்னு இல்லாமல் எல்லா கணக்கையும் படிச்சுருங்க. நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே மாணவர்களே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு முக்கியமான சம்மை ஃபுல்லாக நான் சால்வ் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ போட போகிறேன். சரியா? தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.